அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாட்டில் விஜய் ஜெயித்த உடனே மேலே ஆட்டம் கண்டுருச்சு. சிஎம் சிஎம் இவன் சிஎம் ஆகிட்டான்னா அடுத்து நம்மளுக்கும் ஆப்போச்சிருவான்னு சொல்லிட்டு மேலே ஒரு பயம் வந்துடுச்சு. அதை விஜய் சொல்லுவோம்ல, அந்த பயம் இருக்கணுண்டு அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் தான். இனிமேல் அழிவு தான் அவங்களுக்கு. ஆட்டம்லாம் முடிஞ்சினேன்னா நீங்கள் ஆடின ஆட்டம்லாம் முடியும் நேரம் வந்துடுச்சு. என்ன நீ என்ன தடுத்தாலும் விஜய் சிஎம் ஆகிறது கன்ஃபார்ம். அதுக்கடுத்து மேலே ஆட்டங்கள்ன்றது கன்ஃபார்ம். உங்கள் ஆட்டம்லாம் உங்கள் ரவுடிஸெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அதுக்கு முடிவு விட்டால் தான் ஆண்டவன் டைம் வந்துடுச்சு. விஜயோட ஃபேன்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் கன்ஃபார்மாக இருங்க. முஸ்லீம் கூட உலமாக்கள்லாம் சில பேர் தப்பாக பேசுனீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன எல்லாம் மன்னிக்க கொடுவேன். அதனால் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்து மேற்கொண்டு நம்மளுக்கு என்ன நன்னா நடக்கும். நாமெல்லாம் இந்தியாவில் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்லாம் பிறக்கலை. நம்ம பிறக்கும்போது மனுஷனாக தான் பிறந்தோம். என்ன அல்லாஹ் நம்மளுக்கு இதாயத்து கொடுத்தா நம்ம முஸ்லீமானோம். அதே மாதிரி அவங்க வழிபாடில் அவங்க இருக்காங்க. ஆனால் நம்மெல்லாம் யார்? நம்மெல்லாம் இண்டியன்ஸ். நம்மளுக்கு பூர்வ அதிகாரம் இருக்குது. அதை ஜாதி வெறியாலும் மத வெறியாலும் பிரித்து ஏன்னா இவன் கொண்டாட புது சட்டங்கள் போட்டு ஜனங்களை நிலக்குறை செய்கின்ற இந்த மாதிரி வன்முறையான ஆட்சிகளை என்ன நாட்டில் இல்லாமல் பார்க்கணும். மீண்டும் ஒரு சுதந்திரம் வரணுன்னா ஒரு புரட்சி நடந்து தான் ஆகணும். மக்களே, இனிமேல் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது.